வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு தரப்பில் வந்து மின்சார வாரியத்துறையில் மிகப்பெரிய அளவில் வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்றது நிறைய நியூஸ் சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம பேச போகிறது பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கும் கூட. இது இல்லாமல் ஒரு 2-3 டாபிக் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூழ்நிலையில் அது மின்சாரத்துறையில் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு துறைகளில் வந்து ஊழல் நடந்திருக்கு. அது சம்மந்தப்பட்ட துறைகளெல்லாம் வந்து இப்போ வந்து ஆய்வு மேற்கொண்டு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா திமுக அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியிலேருந்து அப்போசிஷனாக இருந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டிவிகே அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிக்கு வந்து காங்கிரஸ் சப்போர்ட் இருக்காங்க. ஸோ திமுக வந்து அப்போ யார் கூட சப்போர்ட், அதாவது பிஜேபி கூட அலைன்சிக்கிறாங்களா? அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது நாள் வரலையும் பார்த்தீங்கன்னா சீமான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரை வந்து எந்த தொலைக்காட்சியிலும் பெருசாக வந்து காட்ட மாட்டாங்க. அவரோட பரப்புரைகள் எதுவுமே வந்து ரொம்ப வந்து அலட்சியம் செய்யப்படும். ஏன் அப்படின்னா முக்கால்வாசி நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே சப்போர்ட்டில் ரன் பண்ணக்கூடிய நியூஸ் சேனல்ஸ், மிகப்பெரிய நெட்வொர்க். அதே போல் பார்த்திங்கன்னா பிஎம்கே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கட்சியும் பார்த்திங்கன்னா இந்த டிஎம்கே சார்ந்த ஒரு சில ஊடகங்களை வந்து விமர்சிக்க தான் செய்வாங்க தவிர அவரை வந்து முன்னாடி வந்து நிறுத்த மாட்டாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா பாருங்கள், முழுசாக பாருங்கள், வீடியோ உங்களுக்கு தெளிவாக போயிருக்கு. மின்சாரத்துறையில் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து அங்கே ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மல்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுக்குறாரு. அதே போல் அந்த இதில் வந்து கான்ட்ராக்ட் எடுத்தவங்களும் வந்து ஒரு சில நபர்கள் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சோலார் ப்ராஜெக்ட்டுக்கு நான் வந்து அப்ரூவல் வந்து கேட்டாலுமே நம்மளுக்கு அப்ரூவல் கொடுக்குறதில்ல, அதில் பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து கேட்குறாங்க. ஒரு மெகாவாட்டுக்கு 25 லட்ச ரூபாய் நீங்கள் அமௌண்ட் கொடுத்தா தான் நீங்கள் தமிழ்நாட்டில் சோலார் பிளான்ட் போட முடியும். அப்படி இல்லைன்னா சோலார் பண்ணுறாங்க வந்து நீங்கள் எந்த வகையிலும் ப்ராசஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வந்து தமிழ்நாடு அரசு தரப்பில் வைக்காங்க. தமிழ்நாடு அரசு தரப்புன்றது இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த அந்த ஒரு அரசாங்கம் தரப்பு தான் அவங்க சொல்கிறாங்க, மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இப்படி கூட சூழ்நிலையில் என்ன நடக்குது அப்படின்னா இவங்க ஒரு பக்கம் ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மின்மாற்றி நம்ம ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஊருக்குன்னு சொல்லி ஒரு ஊருக்கும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் தான் நம்ம வீட்டுக்கெலாம் கரண்ட் வந்து வந்துட்டு இருக்கும். ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. பர்ச்சேஸ் பண்ணும்போது டெண்டர் கொடுப்பாங்க. டெண்டர் அப்படின்னு என்ன அப்படின்னா குறைந்த விலையில் நல்ல குவாலிட்டியான பொருளை வந்து வாங்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடு கட்ட போகிறீங்க, வீடு கட்டும் போது என்ன பண்ணுவீங்க, உங்கள்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா காசு இருக்கணும். அந்த 10 லட்ச ரூபாய்க்கு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹாலு, ஒரு பெட்டு, எனக்கு வந்து ஒரு சாமி ரூம் இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது நீங்கள் சொல்கிறீங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு 2-3 கான்ட்ராக்டர் வேலை பார்க்குற ஆளுங்க வராங்க. வந்துட்டு இப்போ இங்கே வாங்க, இந்த அமௌண்ட் இருக்குது, இதே என்னோடய பிளானு, இதுக்குள்ளே எனக்கு ஒரு நல்ல வீடாக வந்து கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதில் வந்து யார் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் வந்து 10 லட்சம் கம்மியான அமௌண்ட் வந்து யார் வந்து உங்களை முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் உங்களோட கான்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு அப்ரூவல் பண்ணுறீங்க. அதாவது வீடு கட்டுறதுக்கு அவருக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் வீடு கட்டி கொடுப்பான்னு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஸோ இதுதான் வந்து டெண்டரிங் ப்ராசஸ். ஸோ அதே மாதிரி தான் வந்து இபிசியில் என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்ஃபார்மர் பர்ச்சேஸ்க்கு ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க. டெண்டர் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் வந்து அந்த டெண்டரில் வந்து பங்கேற்கிறாங்க. அவங்க பிட் பண்ண ப்ரைஸ், அதாவது அந்த கம்பெனிஸ்லாம் வந்து இந்த வேலைக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு இவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, அது ஒரு கம்பெனிக்கும் ஒரு மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சு மாறணும். ஆனால் அவங்க டெண்டரில் அப்ளை பண்ண கம்பெனிஸ் எல்லாமே கொடுத்துருக்க ரேட் பார்த்திங்கன்னா ₹1 கூட மாறாமல் ஒரே சேம் ப்ரைஸ். ஒரு 10 ரூபானா 15 கம்பெனி 10 ரூபா கொடுத்துருக்காங்க, 10 லட்ச ரூபானா 10 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க, இல்லை 9 லட்ச ரூபானா 9 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க. சேம் ஒரே மாதிரியாக இருக்குது. எப்படி வந்து அந்த மாதிரி வந்து கொடுக்க முடியும்? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வேறு கம்பெனி வேறு இடத்துல வந்து இருக்கிறாங்க. அப்படி கொடுக்கும்போது நான் என்ன ரூபாயில் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்குறேன்றது இன்னொரு கம்பெனிக்கு தெரியாது. ஆனால் அப்படி இருந்துமே வந்து எப்படி எல்லா கம்பெனியும் ஒரே மாதிரியான பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க? அதாவது அந்த டெண்டரிங்கான ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி பிட் பண்ணுறாங்க அப்படின்றதான் வந்து இதில் மிகப்பெரிய அளவான கேள்வி வந்து இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் வந்து போயிருக்க. இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணி தான் வந்து கண்டுபிடிச்சேன். இதை கண்டுபிடிச்சிட்டு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க. இதை கொடுத்து கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா சென்னை, அதாவது மின்சார வாரியத்தோட உயர்மட்ட அலுவலகம் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 18 ஹார்ட் டிஸ்கில் வந்து திடீர்னு காணாமல் போகுது. அது எப்படி திடீர்னு காணாமல் போகும்? எத்தனை நாளும் நல்லா தான் இருந்துச்சு, இப்போ எப்படி இந்த ஆய்வு பண்ணுறோன்னா உடனே காணாமல் போகும்? இது ஒரு புறம் இருக்குது. இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அவர் ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்க என்ன அப்படின்னா, எங்களுக்கெல்லாம் எந்த பயமும் கிடையாது, நாங்கள் வந்து கோர்ட்டு கேஸ்லாம் பார்க்காத கட்சியெலாம் ஒன்றும் கிடையாது, நாங்களாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இவருன்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன சம்மந்தம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ ஏதோ ஒன்று நடக்குது. ஸோ இது ஒரு புறம் இருக்குது. இன்னொரு தரப்பில் நம்ம வந்து யோசிக்க வேண்டியிருக்கு. என்னென்னா சேம் இதே சுச்சுவேஷன் இப்போ நடந்திருக்கக்கூடிய பொருளாதார மந்தநிலைன்னு சொல்கிறாங்க, பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் உயர்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க, கச்சா எண்ணெய் உயர்வால், அது ஈரான் அமெரிக்கா போர் நடக்கிறதுனால வந்து நமக்கு நம்மளோட ரூபாய் மதிப்பு வந்து சரிஞ்சிட்டு இருக்குது. காரணம் வந்து தங்கம் வாங்குறதையும் பெட்ரோல் வாங்குறதையும் டீசலெல்லாம் குறைச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சினாரியோவில் நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே வந்து தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய வந்து ஊழல்
நிறைந்த ஒரு மாநிலமாக இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து நம்ம இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ட்ரி வந்து வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேங்க்கில் தான் வந்து பணத்தை கடன் வாங்கி தான் வந்து கவர்மெண்ட்டே ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொருளாதார மந்த நிலை வருது. இங்கே பெரிய அளவில் வந்து நம்ம வந்து பொருளாதாரத்தை இழக்க போகிறோம், நடுத்தர மக்கள் வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட வீட்டுக்கு வரக்கூடிய கரண்ட் அப்படின்றது எப்படி வருது அப்படின்னா, நம்ம வந்து அமௌண்ட்டு கொடுத்து பர்ச்சேஸ் தான் பண்ணுறோம். காசு கொடுத்து நம்ம வந்து அந்த கரண்ட்டை வாங்குகிறோம். அதை இபி வந்து வாங்கி நம்மள்கிட்ட விற்கிறாங்க. புரியுது உங்களுக்கு? சப்போஸ் கொடுக்குறதுக்கு அமௌண்ட் இல்லை அப்படி என்ன ஆகும், கரண்ட்டு கொடுக்க மாட்டாங்க. கரண்ட்டு கொடுக்கல என்ன ஆகும், தமிழகம் ஃபுல்லாக வந்து இருட்டில் வந்து மூழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்றது தான் வந்து சரி. இது நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி தான். ஏன்னா இந்தியான்றது ரொம்ப பெரிய ஒரு நாடு. ஆனால் இதே போல் தான் இலங்கையில் வந்து பொருளாதார மந்தநிலை வந்தப்போ சேம் இதே பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் உயர்ந்துச்சு, உணவுப் பொருளோட விலையெல்லாம் வந்து உயர்ந்துச்சு. அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கொடுத்தாங்க. இந்த சொன்ன எல்லா விஷயங்களும் இங்கே இந்தியாவுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக என்ன நடந்துச்சுன்னா, அங்கே வந்து மின்சாரம் பற்றாக்குறை ஆகிட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட்டே இல்லாமல் பவர் கட்டு ரொம்ப அதிகபட்ச நாட்கள் வந்து பவர் கட் ஆக மாதிரி ஒரு ஒட்டுமொத்த நாடே வந்து இருளில் மூழ்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து போச்சு. இது ஒரு புறம் இருக்குது. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, என்டிஏ கூட்டணின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த ஒரு கூட்டணிக்கான ஒரு மாநாடு நடத்த போகிறோம் அப்படின்னு ஒரு மீட்டிங் போட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து என்ன நடக்குதுன்னா, திமுக தரப்பில் வந்து அதை வந்து புறக்கணிக்கிறாங்க. திமுக தரப்பில் வந்து அதை புறக்கணிக்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, சீமானோட பரப்புரைகள், சீமான் பேசக்கூடிய வீடியோஸ், அதாவது அவர் வந்து பரப்புரையாகட்டும், அதே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து திமுக சார்ந்த ஊடகங்களில் புறக்கணிப்பு செய்யப்படும். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா அதுக்கு மாறாக வந்து அதெல்லாம் பரப்புரை செய்கிறாங்க. என்ன காரணம்னா, சீமான் எதிர்க்கிறது எல்லாத்தையுமே வந்து விஜய் தான் எதிர்க்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பிஎம்கே அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து திமுக சைடில் வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து என்ன பண்ணுவோம், அலட்சியம் தான் வந்து காட்டும். ஆனால் இந்த முறை என்ன நடக்குதுன்னா, இப்போது குறிப்பிட்ட நாட்களாக வந்து இவரை வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து தூக்கி பிடிச்சி வந்து இவர் வந்து இவரோட வார்த்தைகளாகட்டும், இவர் பேசக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து பேச விடுறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து என்ன இருக்குது, அதாவது இவங்க செஞ்ச இந்த ஊழல் இதெல்லாம் வந்து தப்பிக்கிறதுக்காக தாவக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியோட ஆட்சியை கவிழ்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஒன்று இருக்கிற ஆதாரத்தை அழிக்கணும், அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது, நம்ம கண் முன்னாடி நடந்துகிட்டு இருக்குது. இல்லையா, அதெல்லாம் தாண்டி அவங்க வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அப்போது தாவாக்கோட ஆட்சியை கலைக்கணும். அந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கான வேலையை தான் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இதை தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக வந்து கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும், அதாவது நான் பேசணும்னு நினச்ச எல்லா விஷயத்தையும், எந்தெந்த விஷயம்லாம் ஒன்றுக்கு ஒன்று வந்து இன்டர்லிங்காக இருக்குது அப்படின்றதை வந்து நான் டீட்டெயிலாக தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் பேசியிருக்கேன், கொடுத்துருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ, உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலோ, இல்லை நான் ஏதாவது தப்பாக பேசியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் வேறு ஏதாவது இதை பற்றின ஒரு டாப்பிக்கோட நான் உங்களுக்கு பேசணும் அப்படின்னு நினச்சாலும், என்ன டாபிக் பேசணும் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் இன்னொரு நல்ல வீடியோவோட நான் வந்து பார்க்குறேன்.